நம்ம இப்ப எந்த மாசத்துல இருக்கோம் தெரியுமா? நம்ம ரஜபுடைய மாதத்துல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபுக்கு அப்புறம் ஷாபான், ஷாபானுக்கு அப்புறம் ரமதான். ரமதான நம்ம பிளைண்டா ரீச் பண்ண முடியாது. இந்த ரஜப்ல நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் ஷாபான்ல வளர ஆரம்பிக்கும். அந்த ஷாபான்ல வளர்ந்ததுதான் ரமதான்ல நம்ம அறுவடை செய்ய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜப்ல ஒரு துவாவை செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜப்லயும் ஷஅபான்லயும் எங்களுக்கு பரக்கத் செய். ரமதானை நல்ல விதமாக ரீச் பண்ண எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு ரமதான் நம்ம மொத்த வாழ்க்கையே மாற்றக்கூடியது. ரமதான் வருது, நோன்பு வைக்கிற, ஃபாஸ்டிங் இருக்க, தொழுவுற, ஓதுற அப்படியே போயிடக்கூடாது. இந்த மாதத்துல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். குரானை எப்படி தெளிவாக ஓதுறது, குரானை எப்படி தெளிவாக கத்துக்கிறது, குரானை எப்படி அமல்படுத்துறது, நல்ல விஷயத்தை எப்படி செய்ய ஆரம்பிக்கிறது, கெட்ட விஷயத்தை எப்படி விடுறது அப்படின்னு இப்போ இருந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்விற்காக வாழ ஆரம்பிப்போம். நமக்காக வாழ ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளுடைய மறுமை நமக்கு வாக்களிக்கப்பட்டதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.